हाई फ्रेंड्स वेलकम टू आमिना समेल समेल पातींगा रोड कड़कल कड़कूड़े मसाला सुंडल इन्हें वीटिले पड़ो सम्म टाइम पाती पसंग वीटिले सो पाती ईविंग स्नैक्स केटे सो पाती इनकी ना पाती मसाला सुंडल पड़े वीटिले पाती रोम एलिय मुறையில் रोड कड़कल कड़कूड़े टेस्टिल मसाला सुंडल इनकी एप्पड़ी பண்ணலாம் வாங்க फ्रेंड्स वीडियो பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க வேண்டியது நீங்க ஆமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெள்ளை பட்டாணி 1 கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா காலையிலே ஊற போட்டு தண்ணில எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல சேர்க்கலாம் இது கூட கொஞ்சமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா உப்பு போட்டுருக்கேன் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் 4 விசில் பார்த்தீங்கன்னா சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் சூடானமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானமே இதில் பார்த்தீங்கன்னா 1/2 சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி வச்சுருங்க ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச இந்த வெள்ளை பட்டாணி இதில் ஆட் பண்ணிடுவோம் இது லைட்டாக தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா சுண்டல் ரெடி வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட சுண்டல் போட்டோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலைச்சாரல் மாதிரி லைட்டாக பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக துருவி இருக்கிற கேரட் துருவல் பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தழை இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓமம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி